ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்ம சிஎம் விஜய் அவர்களும் அவரோட மனைவி சங்கீதா அவர்களும் அப்புறம் அவங்களோட குழந்தைங்க எல்லாமே இணைஞ்சு வாழ போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருந்தது. நான் கூட அந்த தகவலாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்பலை. ஆனால் நேற்றுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாமே ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது. அந்த வீடியோ யாரோட வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் சாரோட சன் ஜேசன் சஞ்சய் அவர்களோட வீடியோ தான். இவர் அந்த வீடியோவில் ஒரு சின்ன பையன்கிட்டயோ அந்த சின்ன பையனோட அப்பா கிட்டேயோ கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் அவங்க என்ன தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு உத்து பார்த்தாலும் உளுந்து பார்த்தாலும் தமிழில் தான் பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி அறகுறையாக தான் புரிஞ்சுது. அதில் கிட்டத்தட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையனோட அப்பா ஜேசன் சஞ்சய் அவர்கள் சின்ன வயசில் இருக்கும்போது, அதாவது 6th படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து நடந்து வந்திருக்காரு. அப்போ இந்த சின்ன பையனோட அப்பா ஜேசன் சஞ்சய் அவர்களை தூக்கிட்டு போய் விஜய் அவர்கிட்ட விடுறதுக்காக போயிருக்காரு. இதை ஒரு சாக்கா வச்சு தளபதியை பார்த்தலாம் அப்படின்னு ஒரு பிளானில் கிட்டத்தட்ட ஜேசன் சஞ்சய் அவர்களை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிருக்காரு. இதனால் அந்த டயத்தில் ஜேசன் சஞ்சய் அவர்கள் எவ்வளோ பயந்து போனார் அப்படின்னு அந்த சின்ன பையன்கிட்ட சும்மா விளையாட்டுத்தனமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இது ஒரு க்யூட்டான வீடியோ தான். இதில் என்ன மேட்டர்னா, ரீசெண்டாக நம்ம ஜேசன் சஞ்சய் அவர்களும் நம்ம சிஎம் விஜய் அவர்களுக்கும் அம்மாவை விட்டு அப்பா போயிட்டார் அப்படின்றனால விஜய் அவர்கள் மேலே ஜேசன் சஞ்சய் கொலைகானில் இருக்கிறார் அப்படின்னும், இதனால் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க அந்த நபர் விஜய் அவர்களோட நேமை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ ஜேசன் சஞ்சய் அவர்களோட முகத்தில் எந்த ஒரு கோபமோ இல்லை வெறுப்போ காட்டலை, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருந்தார். இதை பார்க்கும்போது அப்பாவுக்கு மகனுக்கு ஒரு வெல்த்தியான ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது, வெளியே தான் தப்பாக பேசிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோண வைக்குது. இந்த டைவர்ஸில் கூட நான் தரமாட்டேன், நான் சேர்ந்து வாழ தான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் தான் நிற்கிற மாதிரி தெரியுது. பட் சங்கீதா மேம் இதுக்கு ரொம்ப நாளாகவே எதிர்ப்பு தெரிவித்து இப்போ கொஞ்ச நாளாக ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நடத்தின இந்த பேச்சுவார்த்தையில் ஓகே பரவாயில்ல, போனது போகட்டும், இனிமேல் நம்ம ஒழுங்காக சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற ஒரு முடிவையும் சங்கீதா அவர்கள் எடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த தகவல் உண்மைங்கிறதுக்கான ஒரு நல்ல சைன் தான் ஜேசன் சஞ்சய் அவர்களோட இந்த வீடியோ. அப்புறம் ஏன்டா பிறந்த நாள் மட்டும் த்ரிஷா கூட கொண்டாடினாரு அப்படின்லாம் கேட்பீங்க. அந்த போஸ்ட்டை போட்டது யார்? த்ரிஷா. அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் அவங்க தான் மெயினாக ஹைலைட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு ஊரை இன்னைக்கு வச்சு அவங்க எப்படி ஹைலைட்டே தெரிவாங்க. ஸோ இந்த ரீசன்லாம் யோசிச்சு பாருங்க, முட்டா பசங்களா. த்ரிஷாவை விட எவ்வளவோ அழகான ஹீரோயின்ஸ் கூடலாம் நம்ம விஜய் நடிச்சிருக்காரு. அந்த அழகான ஹீரோயின்ஸும் விஜயோட ஃபேனாக தான் இருந்திருக்காங்க. விஜய் நினைச்சா போதும் ஈஸியாக கிடைப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் அப்படிலாம் பண்ணல. ஏன்னா த்ரிஷாவோட வரலாற்று சாதனைகள்லாம் என்னென்னு விஜய் அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சும் த்ரிஷாவை போயிட்டு எப்படிங்க ஸ்டெஃபனியெல்லாம் ஏற்றுக்கு வரா. ரெண்டு பேருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், வெளியில் பேசிக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நெருங்கிய வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு முட்டு கொடுக்காதரா மூதேவின்னு கூட நீங்கள் என்ன திட்டுங்க, பரவாயில்ல. கடைசியாக என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, வப்பாட்டி வச்சிருக்கவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அடுத்தவன் அவன் ஃப்ரெண்டு கூடயோ அக்கா கூடயோ போனாலும் அது வப்பாட்டி மாதிரி தான் தெரியும்.